நம்ம வீட்டிலேருந்து சும்மா ஒரு சின்ன ஒரு ட்ரையல் வாக்கிங் மாதிரி இந்த வேலி நடுவில் போகிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அதுதான் வந்து டொரண்டோ டவர். இதில் ஜூம் பண்ண முடியுமான்னு தெரில. இங்கேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர் போவோம். சைடில் போனோமா நேராக போனோமான்னு தெரில, போய் பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட அந்த இது, ஆனால் நடக்கிறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க நமக்கு. நைஸ். எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், எல்லோரும் வீக்கெண்டானா சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடுவாங்க. பார்ப்போம். கலர் மாறலை. நிறைய பேர் ஆனால் வாக்கிங் போகிறாங்க. பக்கத்தில் ஒரு ரிவர் வரும், எப்பயும் போல் அந்த ஓடை தான். நேற்று ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த ஓடையில் அப்படியே போடுறேன். நடுவில் தலைவர் வர்றாரு. எதை கொண்டு போகிறாரு? வால்நட் ஏதோன்னு நினைக்கிறேன், இல்லை குட்டின்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகிட்டாரு. குட்டியை அணில் எப்போவுமே ஒரு இடத்துல இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். வால்நட் மாதிரி தெரியல, குட்டி மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் அந்த வீடியோ வந்து அந்த பக்கத்தில் ஒரு டேமுங்கிறேன் பாருங்கள், சின்ன ஓடை மாதிரி ஒன்று போகும், அந்த இடத்துல முடிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஓடை ஒன்று போவோம், அங்கேருந்து அந்த மலை மேலே ஏறும். நான் அதை காமிக்கிறேன், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா ஃபுல்லாக சுற்றிலும் நான் இப்போ இறங்கி வந்தது ஒரு குட்டி மலை மாதிரி, அதுக்கு மேலே தான் வீடு இருக்கும். வீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓடை எல்லாமே போகும், அதை செப்பரேட்டாக விட்டு வச்சுருவாங்க. ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி காரில் வருவாங்க, சைக்கிளில் எடுத்து வச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஊரில் தான் காரை விட்டு இறங்குறதே இல்லை. குழந்தைங்க வந்து புதுதளமாக விளையாடுறாங்க. இந்த மரம் சூப்பராக இருக்குது, கலர் மாறிடுச்சு. இன்னும் 2 வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஃபுல்லாகவே மாறிடும்னு நினைக்கிறேன். ஏதோ ரிசர்வ்னு போட்டிருக்காங்க, என்ன ரிசர்வ்னு தெரில. பக்கத்தில் ஆக்சுவலாக ஒரு ஹைவே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 2 மலை நடுவில் ஹைவே, ஆனால் நடந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு தனிப்பாதை. இந்த ட்ரையல் வந்து இந்த நதி ஒன்டாரியோ லேக்கில் போய் முடியும். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி இந்த நதிக்குன்னு இந்த ஓடைன்னு சொல்லலாம், நதின்னு சொல்லலாம். நதினா பெருசாக இருக்கும், ஓடைன்னா சின்னதாக இருக்குமா, அப்போ இது ஓடைன்னு வச்சுக்கோங்க. முடிகிற வரைக்கும் இந்த பாத்து வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சைக்கிளுக்குன்னு ஒரு பக்காவாக ஒரு அழகான இடங்கள். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது. இதுதான் அந்த டான் ரிவர்.